வணக்கம். கட்சியை விட்டு வெளியே போ சேகர் பாபுவிற்கு அதிர்ச்சி. ஸ்டாலின் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிவிட்டது. தோல்வியே திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திமுகவில் என்ன தவறுகள் நடந்தது? விஜய் அவர்களுக்கு போடப்பட்ட ஓட்டுக்கள் திமுகவில் இருந்துதான் போடப்பட்டுள்ளது. திமுகவின் ஆதரவாளர்கள் 70% பேர் தான் விஜய் அவர்களை முதல்வராக பொறுப்பேற்க வைத்துள்ளார்கள். எங்கு தவறு நடந்தது என்பதை ஸ்டாலின் அவர்களது பார்வைக்கு தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ள ஆதாரங்களை வைத்து சேகர்பாபு அவர்கள் செய்த தவறுதான் தற்பொழுது திமுக சென்னையில் மொத்தம் 17 தொகுதிகளில் சுமார் 14 தொகுதிகளில் தோல்வி அடையக்கூடிய வகையில் திமுக தற்பொழுது சேகர்பாபு அவர்கள் செய்த தவறுகள், மற்ற கட்சியின் நிர்வாகிகளிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கு சரியான வேலைகளில் ஈடுபடாமல் காலம் தாழ்த்தியது, திமுகவின் வேட்பாளர்கள் தோல்வி அடைவதற்கு சேகர்பாபுவே காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் சென்னை மண்டலம் முழுவதுமாக திமுகவின் கோட்டையாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் சந்தித்த போது கூட சென்னை திமுகவின் வசம்தான் இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 14 இடங்களில் வெற்றியடைந்து திமுகவின் கோட்டையை சுக்குநூறாக உடைத்துவிட்டார். கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் தற்பொழுது தோல்வியடைந்துள்ளனர். எம்எல்ஏவாக கூட அவர்களால் பொறுப்பேற்க முடியவில்லை. இதற்கு சேகர்பாபு அவர்கள்தான் முக்கியமான காரணம். அமைச்சர்கள் பெண்களையும் ஏழை மக்களையும் அவதூறாகவும் கேலி கிண்டல் செய்ததும் திமுகவின் தோல்விற்கு முக்கியமான காரணம் என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களுக்கு இரவு முழுவதும் உறக்கமே வரவில்லையாம். திமுக தோல்வியடைந்தது இதற்கு முன்னாலும் தோல்வியடைந்துள்ளது. ஆனால் குறுகிய காலத்தில் விஜய் அவர்களது இந்த அசூர வெற்றி நிரந்தர தமிழ்நாட்டின் முதல்வராக பலரும் கூறுகிறார்கள். அது நடந்துவிடுமோ? ஜென்சி பசங்களால் தான் தற்பொழுது அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்களை லெஃப்ட் ரைட் வாங்கிய ஸ்டாலின் அவர்கள் கற்கால அரசியல் போல மீண்டும் தமிழ்நாட்டில் எடுபடாது. சனாதனத்தை பற்றி இனியும் அவதூறாக பேச வேண்டாம். குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக இனியும் பிரச்சாரங்களை பேச வேண்டாம். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் சாதி சமய மத அப்பாற்பட்டு வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்கள் கோவில் நிலங்கள், பணங்கள் மற்றும் உண்டியல் பணங்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து அவர்களது சொந்த தேவைகளை தான் பூர்த்தி செய்தார்கள். கோவிலின் நலனுக்காகவோ வளர்ச்சிக்காகவோ எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் செயல்படுத்தவில்லை. ஏன் கோவில் பராமரிப்பிற்கு கூட பணங்களை செலவு செய்யவில்லை. கேள்வி கேட்கும் பொழுது நிரந்தர அறநிலைத்துறை நாங்கள்தான், இனி யாரும் உங்களை ஒட்டுமொத்தமான பணத்தை வைத்து நாங்கள் செய்வதுதான் அங்கு சட்டம் என்பதற்கேற்ப சேகர்பாபு பல ராஜா போல் அங்கு பேசியுள்ளார். ஆனால் மக்கள் போட்ட ஓட்டுக்களால் தற்பொழுது சேகர்பாபு நிலைகுலைந்து விட்டார். மக்கள் உண்மைக்கு பக்கம் ஆதரவாகவும் செயல்பட்டு விட்டார்கள். தற்பொழுது அறநிலைத்துறை அமைச்சராக விஜய் அவர்கள் முதல்வரான பட்டியலில் தற்பொழுது அறநிலைத்துறை அமைச்சர் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. ஆனாலும் சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறையில் செய்த ஊழல்கள் அனைத்தையும் நாங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்றும் தற்பொழுது சேகர்பாபு அவர்களுக்கு எதிராக ஆதோ அர்ஜுனா, செங்கோட்டையன் போன்றவர்களும் தெரிவித்துள்ளனர். நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் சேகர்பாபு அவர்கள் மூலமாகவே திமுக பல இடங்களில் தோல்விகளை வைத்துள்ளது. சனாதனத்தை பற்றி தேவையில்லாமல் ஒவ்வொரு நாளும் பேசி பேசி தற்பொழுது திமுக ஒரே வட்டத்திற்குள்ளேயே சுருங்கிவிட்டது. தற்பொழுது தமிழகம் வளர்ச்சியடைந்து விட்டது. ஒரு சில இடங்களில் சனாதன அழுத்தங்கள் அதிகமாக இருந்தாலும் மக்கள் அங்கிருந்து வளர்ச்சியடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உதயநிதி அவர்களது ஆட்சி ஒட்டுமொத்தமான மக்களின் மோசமான நிலைமையை தான் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட சட்டசபைக்கும் ஒழுங்காக செல்ல மாட்டாராம். தலைமைச் செயலகத்திற்கும் துணை முதல்வராக இருந்த பொழுது உதயநிதி அவர்கள் செல்ல மாட்டாராம். இரவு 1 மணிக்கு தூங்கினால் மதியம் 1 மணிக்குத்தான் அவர் வேக்கப்பே ஆவாராம். இதனால்தான் திமுக தலைமை மிகவும் மோசமானதாக இருந்ததாகவும் அரசாங்க வேலை அதற்காகத்தான் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளமும் வழங்கப்படுகிறது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் காலை 9:55க்கு வந்து மாலை 4:30 மணிக்கு செல்கிறார்.
அவருக்கான வேலை அரசாங்க வேலை பணிகள் அன்றாட பணிகளை பார்ப்பதுதான். அதற்கான சம்பளத்தையும் அவர் பெறுகிறார். முதல்வர் என்ற ஆணவம் தலைக்கு மேல் இருக்கக்கூடாது. அவர் அரசு ஊழியர் போல்தான் செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே மக்கள் மத்தியில் நிரந்தரமாக இவரே முதல்வராக இருக்கட்டும் என்ற செய்திகள் கடந்த 2 நாட்களாக வைரலாக பரவியதை தொடர்ந்துதான் தற்பொழுது திமுக தோல்விற்கு சேகர்பாபு தான் காரணம். அவரை ஒன்று கட்சியிலிருந்து விலக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியிலிருந்து ஓரம் கட்ட வேண்டும் என்று திமுக முடிவெடுத்துள்ளது. இதனால்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது கூட சேகர்பாபு அவர்கள் கடைசி இருக்கையில் அமர்த்தினார்கள். கடைசி இருக்கையில் அவர் பேசாமல் தலையை கீழே குனிந்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு அருகாமையில் இருந்த சேகர்பாபு தற்பொழுது திமுகவில் ஓரம் கட்டப்பட்டது அறநிலைத்துறைக்கு அவர் செய்த துரோகம்தான் என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசி வருகிறார்கள். பதவியும் பணமும் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது தலைக்கணம். அதை உரிய மக்களுக்கு சேவைகள் செய்வதன் மூலம் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவுகளை பெறலாம் என்று திமுக நினைத்திருந்தால் நிச்சயம் 2வது முறை ஆட்சியை கைப்பற்றியிருக்கும். ஆனால் மக்களுக்கு திமுக எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை. 2000 3000 பணத்தை கொடுத்து கொண்டு வேறு வழியில் ஒட்டுமொத்த ஊழலை செய்து மக்களை பொருளாதார ரீதியாக பின்தங்கி செய்துவிட்டார்கள். இதனால்தான் திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டது. அடுத்த செய்தி, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள்தான் அங்கு போட்டியிட வேண்டும், தமிழ்நாட்டை தலைகுனிய விடக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறி வருகிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு தோல்வி. மீண்டும் இடைத்தேர்தலிலும் தோல்வியடைந்தால் நிச்சயம் திமுகவின் தலைமைக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஒட்டுமொத்தமாக பறிபோகிவிடும். இதனால் இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட பின்வாங்குகிறார்கள். ஆனால் மற்ற நிர்வாகிகளோ நீங்கள் தான் போட்டியிட வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும், நீங்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு 2 முக்கியமான பயம். ஒன்று, தோல்வி அடைந்துவிட்டால் நிச்சயம் தமிழ்நாட்டில் திமுக மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும். 2வது, ஒருவேளை வெற்றியடைந்தால் சட்டசபைக்கு சென்றால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒரே இடத்தில் ஸ்டாலின் அவர்களால் இருக்க முடியாது. அவர் தூங்கி விடுவார் அல்லது செல்போனை பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் இதற்கு முன்னால் சட்டசபையில் நேரடியான ஒளிபரப்பு என்பது கிடையாது. அதை எடிட் செய்து தான் அனுப்புவார்கள். இதில் பல திமுகவின் நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் உறக்கத்திலும் செல்போன்களை நோண்டுவதிலும் அரட்டடிப்பதிலும் அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் கட் செய்து தான் ஒளிபரப்புவார்கள். ஆனால் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமான சட்டசபையே நேர்காணலை தமிழக மக்கள் பார்க்க வேண்டும், 4 மணி நேரம் என்றால் 4 மணி நேரத்தையும் பார்க்க வேண்டும் என்று புதிதாக உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கும் சிக்கல். இதனால் தான் தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று கூறியுள்ளார். உதயநிதியே எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் என்று அந்தர்பல்ட்டியும் அடித்துள்ளார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றியடைவாரா தோல்வியடைவாரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.